Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஷர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் அசோக் லேலண்ட் ஸ்விட்ச் மொபிலிட்டியில் உள்ள IV4 வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வண்டியை பொறுத்தவரையில் நிறைய ஒற்றுமையும் இருக்குது, அதே மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸுகளும் இருக்குது. வண்டியை பொறுத்தவரை இன்றைக்குள்ள மாடர்ன் ஸ்டைலிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வண்டி வந்து பொல்யூஷன் ஏற்படுத்தாது, ஜீரோ எமிஷன் வண்டின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே எலக்ட்ரிக் வண்டி தான். வண்டியை பொறுத்தவரை ரெண்டு வண்டியிலையுமே முக்கியமாக சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து பேட்டரியை பொறுத்தவரை 32.2 kWh பேட்டரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஈஷரை பொறுத்தவரையில் இது வந்து புதிய செக்மெண்ட்னு சொல்லலாம். ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளில் என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் 2 டன்லேருந்து 3.10 வரைக்கும் க்ரோஸ் வெயிட் உள்ள வண்டியை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து EV அப்புறம் டீசல் CNG வேரியன்ட்ஸும் விட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து முக்கியமாக 25ல் லான்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தோன்னா 9 feet நீளம், 6 அடி அகலமும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா பக்காவான இதுன்னு சொல்லலாம். நல்ல காம்படிஷனை கொடுக்க மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மஹேந்திரா, அசோக் லேலண்டு, இந்த வண்டி டாட்டா வண்டி, இதுக்கு எல்லாமே நல்ல ஒரு காம்படிஷனை ஏற்படுத்துகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இந்த ஸ்விட்ச் மொபிலிட்டியும் 32.2 kWh இது பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் டைப் ரெண்டு வண்டியிலையுமே R15 டைப்பு தான் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வந்து ஈச்சரை பொறுத்தவரை 180 கிளைம் பண்ணுறாங்க. இந்த அசோக் லேலண்டை பொறுத்தவரை 120 km கிளைம் பண்ணுறாங்க. பேலோடுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2 தான், 1700 kg பேலோடு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிரேக்ஸ், டிஸ்க் பிரேக், ட்ரம் பிரேக் வழக்கமாக இருக்க மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்க் அண்டு ரியர் ட்ரம் பிரேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் பிரேக்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் பஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாதிரி வண்டியாக தான் இருக்குது. ஏன்னா ஈஸியாக சார்ஜ் ஆக மாதிரி குயிக் சார்ஜிங் மெத்தட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ வண்டியை பொறுத்தவரை ஒரு சார்ஜிங் ரேஞ்சு பொறுத்தவரை நல்ல 120 km கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 180 இதில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நமக்கு நிறைய செலவு வந்து வரணுங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ரொம்ப கம்மியான ஒரு இது தான். பேட்ரி மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் முக்கியம். டீசல் செலவு அதையெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்க மாதிரி தான் இருக்குது. வண்டியில் முக்கிய விஷயம்னு சொன்னாலே அதுதான். பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ சவுண்ட் இருக்காது. வண்டியை பொறுத்தவரை நாய்ஸ்லெஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது சொல்ல போனால் இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு மாடர்ன் ஸ்டைலில் டிஜிட்டல் கிளஸ்டர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம், AC வந்துடுது. இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்கனால வண்டியை வந்து ட்ராவல் பண்ணதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ட்ரிப்பு போகிறதுக்கும் அடிக்கடி ட்ரிப் போனாலும் டயர்டு தெரியாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட குஷன் அமைப்பு, சீட்டிங், இது எல்லாமே நல்லா இருக்குது. உள்ள லெக் ரூம், ஹெட் ரூம், அப்புறம் க்ளவ் பாக்ஸ் செட்டப்பு, இது எல்லாமே பக்காவாக இருக்குது. மாடர்ன் ஸ்டைலில் ஒரு டிஜிட்டல் இது மாதிரி இருக்குது. நல்ல காருக்குள்ள ஸ்டைலிஷ் லுக்கு தான் இன்டீரியரில் இருக்குது. அது மட்டும் இல்லை, மெயினாக பார்த்துக்கிட்டோன்னா இந்த வண்டிகளுக்கு எல்லாமே வாரண்டி கொடுக்காங்க. வாரண்டியும் நல்லா இருக்குது. ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா இது வந்து 12 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.